நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி மாறப்போகின்றது. அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள், இதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். நாடு என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும், மக்களும் நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற துணைப்பொருளிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தற்போது செயற்பட்டு வருகின்றது. நாட்டினில் அரசாங்கத்தினுடைய திட்டமாக ஜனாதிபதியினுடைய தலைமையில் இது இடம்பெற்று வருகின்றது. இதிலே முக்கியமான ஒன்று, இந்த புன்னகைக்கிற மக்கள் என்று சொல்கிற நேரத்தில் அழகான நாடு உருவாகுவதற்கு நிச்சயமாக உள்ளமும் சரி அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனினுடைய வாழ்நாளிலே ஆரோக்கியமான வாழ்வு என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் ஒரு வைத்தியரோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று மோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் இர்ஷாட் ஜஃபார், விசேட வைத்திய நிபுணர், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவம், கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை கலுபோவிலிருந்து டாக்டர் இர்ஷாட் ஜஃபார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக டாக்டர், இந்த உடற்பயிற்சி என்பது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான வாழ்க்கை, அதே நேரம் சிறப்பான ஒரு வாழ்க்கை என்று வரும்போது உடலுக்கு பலத்தை தரக்கூடியது இந்த உடற்பயிற்சி என்று சொல்வார்கள். இன்று நாங்கள் இந்த உடற்பயிற்சி ரீதியான பல விடயங்களை நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய முக்கிய ஒரு திட்டமாக இந்த உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியம். அது தொடர்பாக தான் நாங்கள் பேச போகின்றோம். நன்றி மிஸ்டர் கோகுல். முதற்கான் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நேத்ரா டிவிக்கு நான் முதற்கான் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, வளமையாக எங்களுக்கு தெரிந்தது, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் ஹெல்த் இஸ் வெல்த். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நோய் என்று ஒன்று இருந்தால் அது ஒரு குறை. ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரத்திலும் இது சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த முறை நாங்கள் உடற்பயிற்சி செய்வதால் அல்லது எக்ஸசைஸ் செய்வதால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பிறகு மற்ற விடயங்களுக்கு சொல்லுவோம். உடற்பயிற்சி செய்வதால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. உடல் சம்பந்தமான, அடுத்தது மனநிலை சம்பந்தமான, அடுத்தது உடற்பயிற்சி என்பது அநேகமான கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு நிவாரணியாக இருக்கின்றது. உடற்பயிற்சி செய்வதால் எங்களுடைய உடலில் உள்ள நுரையீரல், அதாவது லங்ஸ் என்று சொல்லுவோம், அடுத்தது இதயம், ஹார்ட், அதாவது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் என்று சொல்லுவோம். கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் உடற்பயிற்சி செய்வதால் நன்றாக விருத்தி அடைகின்றது. இரண்டாவது, உடற்பயிற்சி செய்வதால் எங்களுடைய உடலில் உள்ள, அதாவது எல்லா தசைகளும் அதனுடைய உறுதித்தன்மை, அடுத்தது ஸ்ட்ரெச்சபிலிட்டி அல்லது ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தசைகளினுடைய இழுபடக்கூடிய தன்மையும் விருத்தி அடைகின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடம்பில் அதிகமான ஜாயின்ட்ஸ் இருக்கின்றது. சிறிய ஜாயிண்ட், அடுத்தது பெரிய ஜாயின்ட்ஸ் இருக்கின்றது. ஜாயின்ட்கள் அந்த மூட்டுக்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அல்லது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த, அதாவது விரித்து எப்படி அசைவுகளை ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அது நன்றாக விருத்தி அடைகின்றது. அடுத்தது எங்களுக்கு தெரியும், அநேகமானவர்களுக்கு உள்ள பிரச்சனை தான் அவர்களுடைய அந்த மஸ்குலர் பெயின் என்று சொல்கிறது, தசைகளில் ஏற்படக்கூடிய நோவுகள். அது அநேகமான 180% இடுப்பு வலி என்று சொல்லி கொண்டு வந்தால் அவர்களை நாங்கள் நார்மலாக அவ்வாறானவர்களை நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் செஞ்சது பிறகு ஒன்றுமே இருக்காது. அதை நாங்கள் அதுக்கு பிறகு வைத்தியர்கள் அதை மெக்கானிக்கல் பெயின் என்று சொல்லுவார்கள். அது பொதுவாக ஏற்படுவது தசையிலும் எலும்பு மூட்டுக்கள் அதாவது சரியான முறையில் இயங்காதால் ஏற்படுவது. அந்த மெக்கானிக்கல் பெயின் என்று சொல்லக்கூடியது பிரதானமாக பேக் பெயின், இடுப்பு வலி என்பன மிகவும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அதுக்குரிய பிரதானமான
ஒரு ட்ரீட்மெண்ட் என்றாக நாங்கள் அதை இப்பொழுது எங்களுடைய யூனிட் கிளினிக்கில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். மெக்கானிக்கல் பெயின் ஒரு காரணமும் இல்லை, ஆனால் சும்மா இருப்பதால் வருவது அது ஒன்றும் செய்யாமல். உடற்பயிற்சியினுடைய நன்மைகள் குறித்து நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக இந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன நோய்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சில நேரங்களில் அவர்கள் செய்கின்ற சின்னதொரு உடற்பயிற்சி அவர்களுடைய இந்த நோய் நிலைமையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கும். என்னதான் ஜிம்முக்கு போனாலும் கூட சில பேர் அந்த உடல் பெருமனை குறைத்து கொள்வதற்கு என்று டயட் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறதை தாண்டி உடற்பயிற்சி சிறு தூர நடை கூட நிச்சயமாக ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இந்த உடற்பயிற்சி செய்யும் போது நன்மைகள் எவ்வாறு இந்த நேரத்தை செலுத்திக்கணும். ஒரு உடற்பயிற்சிக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வதா இருந்தால் எந்த மாதிரியான நேரத்தை ஒதுக்கி கொள்ளலாம், அதை எவ்வாறு வழக்கப்படுத்திக் கொள்ளலாம், வளமைக்கு கொண்டு வரலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. எங்களுக்கு தெரிந்த வகையில் சிலர் உடற்பயிற்சி செய்வதே இல்லை. சிலர் உடற்பயிற்சி செய்ய வேணும், ஆனால் உடற்பயிற்சி இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் பேர், இன்னும் ஒரு வர்க்கத்தினர் உடற்பயிற்சி செய்வார்கள், உடற்பயிற்சி செய்வார்கள். ஆனால் அவங்க செய்கிற உடற்பயிற்சியில் அளவு போதாது. காலம் நேரம் அவங்க உடற்பயிற்சி அந்த இன்டென்சிட்டி என்று சொல்வார்கள், அது போதாது. சிலர் உடற்பயிற்சி ஓவர் கூடுதலாக செய்வார்கள், அதுவும் நல்லதல்ல. உடற்பயிற்சி செய்வதற்கு நீங்கள் கேட்டது போன்று நாங்கள் அதை சொல்லுவோம் ஃபிட் பிரின்சிபல் என்று. ஃபிட் பிரின்சிபல் என்று சொன்னால் ஃப்ரீக்குவன்சி. நாங்கள் உதாரணமாக ஒரு கிழமைக்கு எத்தனை நாள். இரண்டாவது இன்டென்சிட்டி. நீங்கள் அது மைல்டு, மொடரேட், சிவியர் என்று நாங்கள் 3 வகையாக பிரித்து வைத்திருக்கின்றோம். அது மெதுவாக செய்யணுமா, அல்லது மத்திய தரமா, அல்லது கூடுதலாக செய்ய வேணுமான்றது. அடுத்தது டைப்பு. எங்களுக்கு தெரியும், பொதுவாக 4 வகையான உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஐரோபிக்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்று சொல்வார்கள். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். அதிகமாக யோகா போன்ற இதுகளில் செய்யப்படுவது ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உடற்பயிற்சிகள். வயதானவர்கள் செய்கிற இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் பேலன்ஸ் ட்ரைனிங். நீங்கள் வயதுக்கு போகும்போது கட்டாயம் உங்களுடைய எக்ஸசைஸில் பொதுவாக 60 வயதுக்கு பிறகு பேலன்ஸ் ட்ரைனிங் ஒன்று இருக்கின்றது. அந்த பேலன்ஸ் ட்ரைனிங் பேலன்ஸ் எக்ஸசைஸ் சில நோய்கள், உதாரணமாக டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் 60 வயது வரை இருக்கக்கூடாது. அவர்கள் நோய் ஏற்பட்ட உடனே அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸை செய்து கொள்ளணும். இந்த 4 வகையான டைப் இருக்கின்றது. அடுத்தது நான் கொஞ்சம் விரிவாக சொல்லவா? அந்த எக்ஸசைஸில் நீங்கள் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பது அது முக்கியமானது. நீங்கள் கேட்ட கேள்வி. அப்போ ஒரு கிழமையை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். உலக சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ஒருவர் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 30 நிமிடங்கள். ஆக குறைந்தது. நீங்கள் 40-45 ஒரு மணித்தியாலம் வரையும் கூடுதலாக செய்யலாம். ஆனால் ஆக குறைந்த 30 நிமிடம் செய்ய வேண்டும். ஒரு கிழமையில் 7 நாள் இருக்கின்றது. 7 நாளில் ஆக குறைந்தது 5 நாட்கள் செய்ய வேண்டும். அப்போ ஆக குறைந்த எக்ஸசைஸுடைய காலத்தை ஒரு கிழமைக்கு நாங்கள் பார்த்தால் அது 30 நிமிடங்கள். ஆக குறைந்தது 5 நாள் ஒரு கிழமையில். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் 150 நிமிடங்கள் ஒரு கிழமையில் செய்ய வேண்டும். 150 நிமிடங்கள். இதில் சில எக்ஸெப்ஷன், அதாவது இது எக்ஸெப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதிக வேலைகள் கூடுதலாக உள்ள ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நாட்கள் ஒரு கிழமையில் எடுத்து 30 நிமிடங்கள் எடுப்பது அவருக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அவ்வாறான நோயாளிகளும் எங்கள்கிட்ட சொல்லுவார், எனக்கு 30 நிமிடம் 5 நாட்கள் ஒரு கிழமையில் எடுப்பது கஷ்டம், என்ன செய்யலாம் என்று. அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. அதாவது நாங்கள் சில நேரம் 75 நிமிடம் 2 நாள் செய்ய சொல்லுவோம். அவ்வாறான ஆப்ஷன்ஸ்களும் இருக்குது. அதாவது நான் முதலில் சொன்னது பொதுவானது. ஆனால் எங்களுடைய அந்த நோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவர்களுக்குரிய இந்த இதுகளை கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஏற்ற மாதிரி நாங்கள் அதில் அவங்களுக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், லேசாக இதை செய்யலாம், இது ஆரோக்கியத்தை தருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சில உடற்பயிற்சிகளை உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. எல்லோருக்கும் நீங்கள் ஒரே அடியாக எடுத்த உடனே ஓடுங்க, ரன்னிங் என்று சொன்னால் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு எடுப்போம், உடம்பு பருமன் கூடிய
ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்யாத உடற்பயிற்சி ஆரம்பிக்க போகிறவர்களுக்கு நாங்கள் முதலாவதாக ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் என்று இருக்குது. இதெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ நாங்கள் நடக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிப்போம். நடக்கிற உடற்பயிற்சியை, நடைப்பயிற்சியை தான் முதல் செய்ய சொல்லுவோம். அதுவும் அந்த இன்டென்சிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன், மைல்டு, மொடரேட், சிவியர் என்று சொன்னேன். அதில் நாங்கள் மைல்டிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் சிலருக்கு வந்து ஒரே அடியாக 30 நிமிடங்கள் நடக்கவும் இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த 30 நிமிடத்தை 3ஆக உடைத்து, 3ஆக பிரித்து 10 நிமிடங்கள் மெதுவாக நடக்க சொல்லுவோம். பிறகு ஒரு 5 நிமிடம் சற்று ரெஸ்ட் எடுத்துவிட்டு, பிறகு இன்னொரு 10 நிமிடம் மெதுவாக நடங்க, இன்னொரு 5 நிமிடம் ரெஸ்ட், இன்னொரு 10 நிமிடம் மெதுவாக நடங்கன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்களுக்கு ஏற்றும். பிறகு ஒரு 2 கிழமை தாண்டினத்துக்கு பிறகு 15 நிமிடம், பிறகு 5 நிமிடம் ரெஸ்ட், 15 நிமிடம் நடங்க. பிறகு அவங்க நடக்கிறத மெதுவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க சொல்லுவோம். அதை சொல்கிறது பிரிஸ்க் வாக்கிங் என்று சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. அதாவது நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதுல அந்த இன்டென்சிட்டி என்று சொல்லுவோம். அந்த நாங்கள் செய்கிற அந்த எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி மெதுவாக நடக்கிறத விட ஃபாஸ்ட்டாக, வேகமாக நடக்கிறதுல ஹெல்த் பெனிஃபிட் கூட, சுகாதார நன்மைகள் கூட. ஃபாஸ்ட்டாக நடக்கிறத விட ஜொகிங் என்று சொல்லுவோம், மெதுவாக ஓடுவது, ஹெல்த் பெனிஃபிட் கூட. ஜொகிங்கை விட ரன்னிங்கில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட. அதாவது இன்டென்சிட்டி கூட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது சுகாதார நன்மைகள் கூட. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவர்களுடைய அந்த, நீங்கள் வளமையாக ஒரு வைத்தியரிடம் போனால் அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி என்ன உங்களோட, இப்போ நீங்கள் காய்ச்சல்னா அதில் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸசைஸ் கொடுப்போம். இப்போ பொதுவாக வந்து இளையவர்கள் மாத்திரமல்ல, சிறுவர்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள் ஒரு அளவு வயது வந்த பிறகு நிச்சயம் அந்த கைகளை அசைத்துக் கொள்வது, மூட்டு வலியெல்லாம் வரும். ஆனால் சில நேரங்களில் சின்ன வயசுலேயே அது வரக்கூடியதாக இருக்குது. காரணம் உடற்பயிற்சி இல்லாத ஒரு நிலைமை தான். கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தால் கூட ஒரு விளையாடாமல் இருந்துட்டு விளையாடுற நேரம் அன்றைக்கு ஃபுல்லாக உடம்பு நோவும் அது இருக்குது, உடல் வலி வரும். அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இவ்வாறான இதுகள் மூட்டு வலி போன்றவற்றுக்கு செய்யக்கூடிய இலகுவான உடற்பயிற்சி, இந்த கைப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதொரு கேள்வி இது. இது அனைத்து சாராரும், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் 2 வகையான விஷயம். ஒன்று வார்ம் அப்னு சொல்லுவோம், டைமிங் வார்ம் அப் செய்யவும். 2வது ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம், டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழ் வரையும் உங்களோட உடம்புடைய எல்லா சதைகளையும் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸ்ட்ரெச் பண்ணுற நேரம் எங்களோட அந்த மூட்டுக்கள், ஜாயின்ட்ஸ், சிறிய ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரையும் நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி அதில் அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்று சொல்கிறது, அதில் அந்த ரேஞ்ச், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு, அது நான் சொன்னது போன்று பெரிய இடைவெளி வைத்து நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த கிழமை நீங்கள் விளையாடி விட்டு இன்னும் 2 கிழமை ஒன்றுமே செய்யவில்லை, இன்னும் ஒருக்கா நீங்கள் ஆரம்பிக்கும் போது 2 கிழமை பிறகு கட்டாயமாக நீங்கள் சொன்னது மாதிரி உடம்பு வலி, மூட்டு வலி, சதை வலி, தசை வலி எல்லாம் வரும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, குறைந்தது 5 நாள், ஒரு கிழமையில் 5 நாள் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த பிரச்சனையே வராது, நீங்கள் சொல்கிற பிரச்சனையே வராது. அவ்வாறு வந்தால் நீங்கள் வார்ம் அப் செய்ய வேண்டும். வார்ம் அப் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு மெதுவாக நடப்பது அல்லது மெதுவாக ஓடுவது, இதெல்லாம் வார்ம் அப். அது வந்து ஒரு குறைந்தது ஒரு 5 நிமிடங்களாவது செய்ய வேண்டும். அதே போன்று ஸ்ட்ரெச்சிங், அதுவும் ஒரு 5 நிமிடங்களாக செய்ய வேண்டும். செய்தது பிறகு தான் நீங்கள் சொன்னது போன்று கிரிக்கெட் விளையாடுவதோ ஃபுட்பால் விளையாடுவதோ என்னவாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் கூட அதை முதல் வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் இது 2ஐயும் செய்து விட்டு தான் செய்ய வேண்டும். அதான் முக்கியம். நிச்சயமாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த மட்டும் குறிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வைத்தியரிடம் மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதாவது எவ்வாறு அவர்களை பாடசாலை காலங்களிலே சிறு வயதிலே உடற்பயிற்சிக்கு அவர்களை பழக்கிக் கொள்வது எவ்வாறு? உங்களுக்கு தெரிந்திருக்கும், தற்போது குறைந்தது ஒரு விளையாட்டாவது, ஒரு ஸ்போர்ட்டாவது ஒரு மாணவன் செய்ய வேண்டும். அவ்வாறான நாங்கள் பாடசாலைக்கு செல்லும்போது அவ்வாறு இருக்கவில்லை. தற்பொழுது ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு விளையாட்டாவது செய்ய வேண்டும்.
ஏனென்றால் அது வந்து எதிர்கால நல்ல சந்ததிகளை, சுகாதாரமான நோயற்ற அல்லது நோய் குறைவான சந்ததிகளை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட, கல்வி அமைச்சினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஆகவே நீங்கள் இப்போ மாணவர்களை நாங்கள் அவர்களுடைய விளையாட்டு இதை ஆரம்பிப்பதற்கு முதல் நார்மலாக எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசின் கிளினிக் இலங்கையில் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு அந்த கிளினிக்கில் நாங்கள் அவங்கள வர சொல்லுவோம். வந்து அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறதுக்கு முதல் அவர்களுடைய எல்லா சிஸ்டம், உடம்புல உள்ள எல்லா சிஸ்டங்களையும் நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணி சில மாணவர்களுக்கு சில விளையாட்டு பொருந்தாது, சில மாணவர்களுக்கு பொருந்தும். ஆனால் அவர்களை இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதுக்குரிய தயார்படுத்தலை செய்து தான் அவர்களை அனுப்ப வேண்டும். உதாரணமாக நீங்கள் சொன்னது போன்று அந்த இருதயத்தில் பிரச்சனை இருப்பவர்களை நாங்கள் உடனடியாக விளையாட விடுவதில்லை. அவ்வாறானவர்களை நாங்கள் அது சம்பந்தமான கார்டியோலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய இதய சம்பந்தமான நிபுணருக்கு அனுப்பி அவர் அசஸ் பண்ணி எல்லாம் செய்தது பிறகு தான் நாங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்போம். இன்னொரு மாணவ வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ரெஸ்ட்ரிக்ட் என்றால் நீங்கள் இந்த விளையாட்டுகள் தான் செய்யலாம், இதுக்கு மேலே நீங்கள் செய்ய இயலாது, நீங்கள் இவ்வளவு தான் ஒரு நாளைக்கு ஓடலாம் என்று சொல்லி நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுப்போம். சிலர் நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் வந்து அந்த காலில் அந்த ஆச் இல்லை, ஃப்ளட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளட் அரைக்கும் காலில் ஆச் ஒன்று இருக்காது. அந்த ஆச் இல்லாதவர்களுக்கு உதாரணமாக ரன்னிங் ஈவெண்ட்ஸ், ஓட்டப்பந்தயங்கள் அவர்களுக்கு அது இது நாங்கள் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஓடும்போது அவள் விழுந்து உபாதைக்கு காயப்படுவதற்கான சான்ஸ் கூட. அதே மாதிரி அவங்க எவ்வளவு தான் ஓடினாலும் அவங்க முதல் 2-3ஆம் இடங்கள் போன்ற அந்த வெல்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் அவர்களுக்கு நாங்கள் அப்பர் பாடி என்று சொல்லக்கூடிய மேல் உடம்பில் மேல் பகுதியை பயன்படுத்தக்கூடிய பேட்மிண்டன், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளை நாங்கள் கூடுதலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவ்வாறு நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் எங்களிடம் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்க வரும் மாணவர்களிடம் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸில் சூஸ் பண்ணி கொடுக்குறது. நிச்சயமாக அது நேரம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாணவர்களுக்கான செய்தியை சொல்லியாச்சு. அவர்களுக்கு நிச்சயமாக பாடசாலை காலத்திலே ஏதாவது ஒரு விளையாட்டாவது நீங்கள் இது விளையாட்டில் நீங்கள் ஈடுபட வேண்டும், அது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்பது. அதே போன்று இல்லத்தரசிகள் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கான சொல்லக்கூடிய இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் எல்லோருக்கும் நேரம் எடுத்து கிரவுண்ட் மைதானத்துக்கோ அல்லது ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை, வசதிகளும் இல்லை. அதனால் நாங்கள் நீங்கள் சொன்னது போன்று வீட்டில் இருப்பவர்களுக்கு, வயதானவர்கள், இல்லத்தரசிகள், அவர்களுக்கு வெளியில் சென்று எதுவும் செய்ய முடியாது, இலகுவான அவர்களுக்குரிய சில உடற்பயிற்சிகளை முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனால் நிறைய நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு பாரம் தூக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி போத்தல் எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி அல்லது மண்ணை நிரப்பி அந்த வெயிட் எடுத்து செய்ய சொல்லுவோம். அடுத்தது வயதானவர்களுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஸ்கொட் என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த குந்தி செய்து ஸ்கொட் அடிக்கிறது கஷ்டம், அது கஷ்டம். அப்போ அவர்களுக்கு நாங்கள் இது போன்ற அந்த ஆம்சேர் என்று சொல்லக்கூடிய இந்த கதிரையில் கையால் பிடித்து கொண்டு மேலையும் கீழையும் இருக்கிற மாதிரி சில உடற்பயிற்சிகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதே போல் நான் முந்தி செய்தது போலும் இல்லத்தரசிகளுக்கு கிரவுண்டுக்கு போய் அவங்க நடக்க தேவையில்லை. அவங்களோட வீட்டு சாலை பெரிதாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று 1/2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் ஒரு நாளும் அவங்க அதை செய்ய. அடுத்தது ஆக்டிவிட்டி, செயற்பாடுகள், உடற்செயற்பாடுகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த வீடு கூட்டுறது, அடுத்தது வீட்டை கூட்டி பெருக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, அடுத்தது கார்டனிங் என்று சொல்லக்கூடிய பூ மரங்கள் வளர்க்குறது, இதெல்லாம் எங்களுடைய உடற்செயற்பாடுகளை கூட்டும். உடற்செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து சேர்ந்தால் அது உடற்பயிற்சி. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம்
நாட்டிலே சிறப்பான ஒரு நாட்டை அதாவது மக்களையும் உருவாக்குவதற்கான ஒரு பணியாக இருக்கின்றது. வைத்தியர்களுக்கு அதாவது கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனை என்ன இந்த திட்டத்தினூடாக பொதுவாக எவ்வாறான விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று? எங்களுடைய ஃபீல்டு இதில் சம்பந்தமானது என்றால் நான் ஆரம்பத்திலேயும் இந்த ப்ரோக்ராமில் சொன்னேன், உடற்பயிற்சி என்பது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமாக லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் தற்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடமாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு மருத்துவம் சம்பந்தமான கிளினிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ இருக்குது. அந்த அந்த கிளினிக்களுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த விசேட வைத்தியர்கள் அணுகினால் அதுக்குரிய உபதேசங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள், இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியின் தலைமையில் இந்த திட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக இதனுடைய முக்கிய எண்ணம் அதுதான். எனவே உடல் ஆரோக்கியம் முக்கியம், உடற்பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஒவ்வொருவரும். எனவே இன்றைய கலந்துரையாடல் பகுதி அது சம்பந்தமாகத்தான் இடம்பெற்றிருந்தது. மோடு இணைந்திருந்தார் விசேட வைத்திய நிபுணர் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவம் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை கொழும்புவிலிருந்து வருகை தந்திருந்த டாக்டர் இர்ஷாத் ஜபார். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய அடுத்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. அதனுடன் இன்றைய தயாரிப்பாளரும் தொகுப்பாளரும் இருக்கக்கூடிய ஜெயமன் இணைந்திருப்பார். நிகழ்ச்சியிலே ஒரு விளம்பர இடைப்பாடு.